ஸோ ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு லீட் கோட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். லைக் 13 ப்ராப்ளம் நம்பர் 13 which is Roman to integer. ப்ராப்ளம்க்கு போகிறதுக்கு முன்னாடி த திங் விச் ஐ செட் பிஃபோர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அல்காரிதம் பார்ட்டோட லிங்க்கும் டைம் ஸ்னாப்பை கொடுக்குறேன். அண்ட் தென் கோட் பார்ட்டோட டைம் ஸ்னாப்பை கொடுக்குறேன். உங்களுக்கு கொஷின் தெரியும் இல்லை டைரெக்டாக கோட் தான் போகணுன்னா யூ கேன் கோ ஹெட். ஓகே இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துடலாம். Roman numerals are represented by 7 different symbols. ஓகே, நமக்கு வந்து 7 different Roman numbers கொடுத்துருக்காங்க, அதோடைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 2 is written as 2 i's in Roman numeral, just 2 ones added together. Okay, 2 is written as x11. Okay, which is simply x plus 11. The number 21 is written as xx v11, which is xx plus v plus 11. Okay, ஸோ ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இருக்கா, 3 ones இருக்கா, எஸ் கொடுத்துட்டாங்க 3 ones. ஸோ அதை வந்து இப்போது இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1, அடுத்த செகண்ட் எலிமெண்ட் 1, தேர்ட் எலிமெண்ட் 1, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 3 கிடைக்குது. ஓகேவா? அவ்வளோதான். இப்போது நம்ம அல்காரிதம் பார்ட் போயிடலாம். ஓகே, ஸோ இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்களா, 1 1 1, இதோட வேல்யூ என்னது, 1 + 1 + 1, நமக்கு ஆன்சர் 3 கிடைச்சிச்சு. ஓகேவா? சிம்பிள். அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா LV111, LV111, எல்லோட வேல்யூ 15 கொடுத்துருப்பாங்க. 50 தானே? ஜஸ்ட் செகண்ட் லெட் மீ செக். எல்லோட வேல்யூ 50, எக்ஸோட வேல்யூ 10 தான். 10 + 1 + 1 + 1, 1 1 1. ஓகேவா? 63. ஓகேவா? 63. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 58 வருது. வெயிட் பண்ணுங்க, ஏதோ தப்பு பண்ணிக்க நினைக்கிறேன். 50 63 கரெக்டாக தான் வந்திருக்கு. 50 வியோட ஓகே, வியோட வேல்யூ 5 தான் இங்கே. ஓகேவா? ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஸோ ஆக்சுவலாக இதில் 5 போனால் 58 வரும், 10 கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, ஆனால் இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். MCMXC1வியா, MCMXC1வியா, இதில் M வந்து 1000ன்னு வேல்யூ கொடுத்துட்டாங்க. சியோட வேல்யூ 100. ப்ளஸ் சிம்பிளான கொஸ்டின் தான், கொஞ்சம் லாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலன்னா இன்னொரு இடம் திருப்பி பாருங்க. ஓகேவா? சியோட வேல்யூ 100 ப்ளஸ் 1ஓட வேல்யூ 1 ப்ளஸ் 5ஓட வேல்யூ 5. ஸோ ஆட் பண்ணிடலாமா? 1000, 2000, 2100, 2200, 2210, 2216. கரெக்டா? ஆன்சர் கரெக்டாக இருக்கா? ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே தான் வந்து ஒரு சின்ன ட்ரிக்கியான பார்ட் இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது தி நம்பர் 4 இருக்கு இல்லையா, அதாவது விச் மீன்ஸ் ஐ கேன் பி பிளேஸ்ட் பிஃபோர் 5 அப்படின்னா நம்பர் 4, அண்ட் ஐ கேன் பி பிளேஸ்ட் பிஃபோர் நம்பர் 10 அப்படின்னா நம்பர் 9. இப்போ நம்பர் 4க்கு வந்து 1 + 5 போட்டிங்க அப்படின்னா 6 வரும். அதேமாரி 1 + 10 போட்டிங்க 9க்கு அப்படின்னா 11 வரும். ஆனால் அப்படி நமக்கு வரக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்கு என்ன கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு கண்டிஷன் மட்டும்தான் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். அப்புறம் பேசிக்காக நார்மல் ஹேஷ் மேப் பண்ணுற மாதிரி தான், அதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போது அதே தான் MXMC. சரி, ஓகே, நம்மளா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது 1000. இது என்னது, 10, இன்னொரு 1000, ப்ளஸ் இன்னொரு 100, ப்ளஸ் இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து 4 தானே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் என்ன இதிலே கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்படி வந்துச்சு அப்படின்னா which is
தி ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஸ்மாலாக இருக்கும் அண்ட் தென் செகண்ட் நம்பர் வந்து லார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா லார்ஜ் மைனஸ் ஸ்மால். ஓகேவா? மற்றது எல்லாமே கரெக்டாக இருக்கும். லைக் இது அதிகமாக இருக்கும், இது கம்மியாக இருக்கும், இது அதிகமாக இருக்கும், இது கம்மியாக இருக்கும். இதை ஒரே ஒரு கேஸில் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கம்மியாக இருக்கும், செகண்ட் எலிமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ. இப்போ இது 4ஆ நார்மலாக ஆட் பண்ணோம்னா 1 + 5 வந்து 6 வருமா? இப்போ நம்ம இப்படி ஆட் பண்ணி பாருங்க. லைக் இது ஸ்மாலு, இது லார்ஜ் தானே. அப்போது லார்ஜ் மைனஸ் ஸ்மால் விச் இஸ் 1 சாரி 5 - 1 4 கரெக்டாக வருதா? ஸோ இப்படி தான் வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான், கான்செப்ட் வைஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். நார்மல் ஹேஷ் மேப் தான். இதுக்கு முன்னாடி வந்து ஹேஷ் செட் யூஸ் பண்ணியிருப்போம், பட் இங்கே வந்து ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுறோம். லைக் பேசிக்காக வந்து செட்டும் மேப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். லைக் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா வேல்யூஸுமே வந்து நம்ம ஹேஷ் செட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் முதல்ல. ஏன் அப்படின்னா நமக்கு இன்டீஜர் லைக் இதுக்குள்ளே இருந்து தான் நமக்கு ரோமன் கொடுக்க போகிறாங்கன்னு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு இல்லையா? லைக் இதுக்கு வெளியில் வேற எங்கேயும் ரோமன் லெட்டர்ஸ் நம்ம கொடுக்க போகிறது இல்லைல்ல. ஸோ அதனால் இதை முதல்ல மேப்பில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டா நம்ம எந்த ரோமனுக்கு எந்த வேல்யூங்கிறத ஈஸியாக கெட் பண்ணிக்கலாம். லைக் நான் காமிக்கிறப்போ இதில் வந்து அதே மாதிரி இந்த ரோமன் 1ன்னா அதை மட்டும் இன்சர்ட் பண்ணக்கூடாது, அதோடைய இன்டீஜர் வேல்யூவும் இன்சர்ட் பண்ணுறோம். 5 அப்படின்னா 5 மட்டும் இன்சர்ட் பண்ணக்கூடாது, அதோடைய இன்டீஜர் வேல்யூவும் நம்ம லைக் ஹேஷ் மேப்பில் அப்டேட் பண்ணும். அப்படின்னா தான் நம்ம இதை வச்சு இதை கெட் பண்ண முடியும். லைக் கோடிங் பார்ட் பார்க்கும்போது நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் தென் நார்மலாக லூப் பண்ணுறோம், ஃபார் லூப் போடுறோம் டு ட்ராவல்ஸ் அரவுண்ட் தி அரே. ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொன்னேன்? இஃப் i + 1 விச் இஸ் லைக் நம்ம கேரக்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் தென் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், i + 1 இஸ் கிரேட்டர் தேன் இந்த கரண்ட் எலமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா முன்னாடியே நம்ம ரிசல்ட் அப்படின்ட்டு ஒரு இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ரிசல்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு, ஏன் ப்ளஸ் ஈக்குவல் டுனா லைக் பெருசாக ஒன்றும் இல்லை, ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் ப்ளஸ் லைக் அந்த வேல்யூவோட ரிசல்ட்டும் இந்த வேல்யூவோட ரிசல்ட்டும் லைக் நான் இந்த கரண்ட் வேல்யூவோட ஆன்சரும் ஆட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன், ஹையஸ்ட் நம்பர் மைனஸ் லோவஸ்ட் நம்பரா. ஸோ நம்பர் அட் i + 1 மைனஸ் நம்பர் அட் i which is character at i. ஓகேவா? எல்ஸ் அப்படின்னா லைக் நார்மலாக இல்லை, எனக்கு நார்மலாக இருக்குப்பா, லைக் ஃபர்ஸ்ட் நம்பர் லைக் செகண்ட் நம்பர் விட ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து தான் கிரேட்டராக இருக்குது, இல்லை ரெண்டும் ஈக்குவலாக இருக்குனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ரிசல்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு நம்ஸ் இல்லை லைக் கரண்ட் எலமெண்ட், கரண்ட் கேரக்டர். ஓகே? ஸோ கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக புரியும், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அண்ட் தென் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், கண்டெய்ன்ஸ் டூப்ளிகேட் 1 or 2 அப்படின்ட்டு. லைக் அதில் வந்து ஹேஷ் செட் யூஸ் பண்ணியிருப்போம், இதில் வந்து ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக அதே அப்ரோச் தான். இங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இன்டீஜர் தான் போட ட்ரை பண்ணுவோம், ஆனால் அப்படி போடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன். இன்டீஜர், ஓகேவா? இன்டீஜர் மேப் ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஸோ பேசிக்காக வந்து ஹேஷ் மேப்பில் ரெண்டு வேரியபிள் இருக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறோம். செகண்ட் ஒன் வந்து என்ன பண்ணுறோம், இன்டீஜர். ஸோ பேசிக்காக உங்களுக்கு ஹேஷ் மேப்னா என்னென்னு புரியல எனக்கு பெருசாக அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, லைக் இன்புட் இருக்கு இல்லையா, இன்புட் என்னது நமக்கு ரோமன். ஸோ அதோட லைக் இன்புட் டைப் என்ன, கேரக்டர் தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இது எல்லாமே சிங்கிள் தானே, அப்போ கேரக்டர் தானே, அதை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ கேரக்டர், நமக்கு அவுட்புட் என்ன வரணும், இன்டீஜர் தானே, அதை வந்து ரைட் சைடில் போட்டுக்கிறோம். லைக் இது பேர் கீன்னு சொல்லுவாங்க, இது பேர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. லைக் கீயை வச்சு தான் நம்ம வேல்யூவில் இருக்கிற அந்த இன்டீஜரை எடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். போக பார்ப்பீங்க. நியூ ஹேஷ் மேப் இப்படி தான் வந்து நீங்கள் சின்டாக்ஸ் கொடுப்பீங்க. அடுத்து நான் மேப்பில் போடணும்னு சொல்லியிருந்தேன்ல, எப்படி போடுவோம் அப்படின்னா அதற்கான கீவேர்ட் map.put. ஓகேவா? map.putனா அந்த ஹேஷ் மேப்பில் வந்து நம்ம இதுக்குள்ளே என்னென்ன எலிமெண்ட் என்ன இன்டீஜர் கொடுக்குறோமோ அது வந்து மேப்பில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? மொத்தம் 7 இருக்குன்னு நினைக்கிறேன். 4 5 6 7. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வேல்யூஸ் ஃபில் பண்ணிக்கலாம்.
5 ஓகே. இங்கே தான் எல்லாரும் பெருசாக தப்பு பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இங்கே டபுள் கோட்ஸில் இருக்கு இல்லையா, டபுள் கோட்ஸில் இருந்தால் இங்கே என்ன கொடுத்துருக்கோம், கேரக்டர் வேல்யூன்னு கொடுத்துருக்குமா. ஆனால் டபுள் கோட்ஸில் இருந்தால் கேரக்டர் கிடையாது, ஸ்ட்ரிங். இங்கே ஸ்ட்ரிங்லேயும் போடுற மாதிரி இருந்தால் பண்ணலாம், பட் மேலேயும் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். அண்டு கேரக்டரில் போட்டால் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கேரக்டர்லேயே போட்டுக்கலாம். ஏன்னா சிங்கிள் எலிமெண்ட்டுக்கு எதுக்கு ஸ்ட்ரிங் ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகும். 5க்கு அப்புறம் என்ன, எக்ஸ், and then L for 50, and then C for 100, D for 500, and then M for 1000. ஓகேவா, 1000, 500, 100, 50, 10. ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லா வேல்யூமே வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ என்ன சொல்லியிருந்தேன், நமக்கு வந்து ஆன்சருக்கு வந்து ஒரு வேரியபிள் தேவை இல்லையா ஸ்டோர் பண்ண. ரிசல்ட் ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து ஆஸ் யூஷுவல் லூப் தான். இன்ட் I ஈக்குவல் டு 0, I ஷுட் பி லெஸ் தேன். இங்கே வந்து நமக்கு இன்புட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிங் ஆஃப் எஸ். ஸோ அதனால் நம்ம நார்மலாக என்ன லென்த் கொடுப்போம். ஆனால் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால கூடவே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு 2 ப்ராக்கெட்ஸ் கொடுக்குறோம். அதை பெரான்டிசிஸ் சொல்லுவோம், I++. ஓகேவா. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, லைக் அந்த 2 கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்ட்டு, ஞாபகம் இருக்கா. அதை வந்து நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். இஃப் மேப் டாட் கெட். ஸோ மேப் டாட் கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, லைக் இந்த மேப்பில் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இந்த எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து நமக்கு வந்து இன்புட்டாக இருக்குது, அதை நம்ம எடுக்கிறோம். ஓகேவா. அந்த இன்புட்டுக்கு நம்ம எங்கே வேல்யூ போய் தேடுவோம், அந்த இன்புட்டோட வேல்யூ 1 லைக் ரோமன் லெட்டர் 1ன்னா அதோட வேல்யூ 1. அதுக்கு எங்கே போய் இன்புட் தேடுவோம், இந்த மேப்பில் தானே லைக் தேடுவோம். ஆனால் நமக்கு இங்கே மேப்பில் தேடணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஃபங்க்ஷன் தான் மேப் டாட் கெட். ஓகேவா. மேப் டாட் கெட் எஸ் டாட் கேரக்டர் அட் ஐ. ஸோ என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து நார்மலாக தேடுறீங்க அப்படின்னா, இதே ஃபார் இன்டீஜர் அரே தேடுறீங்கன்னா லைக் ஜஸ்ட் அரே நேம் டாட் அரே நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஐன்னு போடுவோம். இங்கே கேரக்டர் அப்படிங்கிறதுனால, ஸோ அதேமாரி இன்புட் வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால எஸ் டாட் கேரக்டர் அட். இது எல்லாமே கேரக்டர் தானே, இது ஸ்ட்ரிங் தானே, அவ்வளோதான் பேசிக். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ கரண்ட் இண்டெக்ஸ் இருக்குது, லைக் கரண்ட் இருக்கிற எலமெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ஹேஷ் மேப்பில் இருக்கா பார்க்கும். லைக் இப்போ ரோமன் லெட்டர் 1 இன்புட் இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு பார்க்கும். அது பார்த்து அது ரைட் சைடில் இருக்கு இல்லையா அந்த வேல்யூ, லைக் கீ இருக்கான்னு பார்க்கும். அதுக்கடுத்து ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ எடுத்து நமக்கு கொடுக்கும். ஸோ சிம்பிள். நம்ம என்ன செக் பண்ணணும், அடுத்த எலிமெண்ட்டு தான் வந்து அதை விட கிரேட்டராக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா. இஸ் ஆக்சுவலி கிரேட்டராக பார்க்குறோம். மேப் டாட் கெட் ஆஃப் எஸ் டாட் கேரக்டர் அட் ஐ. அண்ட் இப்போ நம்ம இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் அவங்க க்ளோஸ் பண்ணிக்க நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ ஐ வந்து I+1 இருக்கா. இப்போது நம்மளோட வேல்யூ வந்து லாஸ்ட் எலிமெண்ட்டில் இப்போ செக் பண்ணிகிட்டு இருக்கோம்னா I+1 போகும்போது லைக் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் ஆயிரும். கரெக்டாக. ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன எஜ்கேஸ் கண்டிஷன் மாதிரி ஒன்று ஆட் பண்ணுறோம். I+1 வந்து லெஸ் தேன் எஸ் டாட் LENGTH. இங்கேயுமே வந்து அந்த ப்ராக்கெட் போடணும், ஏன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால. அண்ட் அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து அதை விட அது கிரேட்டராக இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் மேப் டாட் கெட் அதே தான், அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். எஸ் டாட் கேரக்டர் அட் I+1 லைக் கிரேட்டர் மைனஸ் லோயர்னு போட்டால் நம்ம அந்த ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணவே தேவையில்லை. முன்னாடி ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. எங்கே ஓகே ஃபைன். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு நெகட்டிவ்ல வரும். ஸோ அதனால் ஹையர் நம்பர் மைனஸ் லோயர் நம்பர் பண்ணிட்டா நோ இஷ்யூஸ். ஓகே, மேப் டாட் கெட் ஆஃப் எஸ் டாட் தெரியலையா கேரக்டர் அட் ஐ. ஸோ அவ்வளோதான். இது மட்டும் பண்ணால் போதுமா, கிடையாது. நம்ம ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணுவோம்ல, ரிசல்ட் ப்ளஸ் ஈக்குவல் டுனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் ப்ளஸ் லைக் அதையுமே வந்து ஆட் பண்ணுறோம்.
அவ்வளோதான். எல்ஸ் பார்ட்டில் லைக் நார்மலாக ஆட் பண்ணால் போதும்னு சொல்லணும். ப்ளஸ் ஈக்குவல் டு இதுக்குமே வந்து மேப் டாட் கெட், அதை மறந்துடாதீங்க. நான் அப்போனா தான் வந்து அது அந்த மேப்பில் போய் கெட் ஆகி நமக்கு அந்த வேல்யூ எடுத்து கொடுக்கும். ஓகே, ஃபைனலாக வந்து நம்ம ரிட்டன் ரிசல்ட் மட்டும் பண்ணால் போதும். லைக் மற்ற எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் பண்ணுற மாதிரி -1 பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா ரிசல்ட் ஆல்ரெடி 0 இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஸோ தட் கிடைக்கல அப்படின்னாலும் ரிசல்ட் பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணால் ரன் ஆகுமான்னு கேட்டால் ரன் ஆகாது. ஏன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இங்கே 2 கேஸ் ரன் ஆகுது, ஒரு கேஸ் தான் ரன் ஆகலை. ஏன் அப்படின்னா கேஸ் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே MCMX14C ஓகே சி இருக்குன்னு வைங்களேன். இந்த இடம் வரைக்கும் லைக் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுவோமா, லைக் நார்மலாக எல்ஸ் பார்ட் போய் ஆட் பண்ணிட்டு வந்துடும், நோ இஷ்யூஸ். இந்த இடத்துல ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல ஐ ஐ ஐ வந்து லைக் திருப்பி இன்க்ரிமெண்ட் ஆகுது, இந்த இடத்துல ஐ வருது. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு இதை விட இது கிரேட்டர்னு தெரிஞ்சிருச்சு, இது 1 இது 5 தெரிஞ்சிருச்சு. ஸோ 5 - 1 = 4. அதை வந்து ரிசல்ட்டில் ஆட் பண்ணிட்டோம். லைக் அதை வந்து ரிசல்ட்டில் ஆட் பண்ணிட்டோமா? ஸோ அடுத்து திருப்பியும் I++ ஆகும்போது திருப்பியும் லைக் இந்த 5 ரோமன் லெட்டர் 5 கிட்ட வருது. ஏன் நமக்கு லைக் வரக்கூடாது அப்படின்னா நமக்கு இந்த 2 வேல்யூக்கும் சேர்த்து தான் 4. ஓகேவா? நமக்கு இந்த ஒரு வேல்யூக்கு 4 கிடையாது, இந்த ஒரு வேல்யூக்கு 4 கிடையாது. ரெண்டுமே சேர்த்து எழுதும்போது திருப்பியும் இந்த இடத்துல ஐ வரணுங்கிறத தேவையே இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐயை இன்னொரு தடவை அந்த இடத்துல மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டா நமக்கு கரெக்ட் ஆகிடும். ஆல்ரெடி இங்கே ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. இங்கே அந்த கேஸ் லைக் அதை விட அது கிரேட்டராக இருந்துச்சுன்னா இன்னொரு தடவை இன்க்ரிமெண்ட் ஆகும். அவ்வளோதான். ஸோ ரன் ஆகுமான்னு கேட்டால் ரன் ஆகணும். ரன் ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர். இப்போ சப்மிட் கொடுத்து பார்ப்போம். சப்மிட் ஆயிடுச்சு 5 மினிட்ஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு லைக் புரிஞ்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ புரியல அப்படின்னா லைக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்த்தேன் அப்படின்னா ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் லைக் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். And see you again in another video. Bye.